கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் ஒரு வார்த்தை என்ற தலைப்பிலே இன்றைக்கு சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய ஸ்திரீகளே அருளுக்கு திரும்புதல், இரட்டிப்பான் நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். இரட்டிப்பான் நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தர் நமக்கு பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்கிறார். இதுக்கு ஆதாரமாக லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் இன்பவர் கிணற்றிடத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவர்கள் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அழைச்சி கொண்டிருந்தார்கள். பார்க்கும்போது அங்கே 2 படகு இருக்குது. அங்கே நிற்க வச்சுட்டு அவங்க வலையை அழைச்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் போகிறார். போயிட்டு அங்கே பார்க்கும்போது 3ஆம் வசனம், அப்போது அந்த படகு ஒன்றில் ஏறினார். அது சீமோனதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதம் பண்ணினார். அவர் போதம் பண்ண பின்பு முடித்த பின்பு சீமோ நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பார்க்கும்போது அங்கே நல்ல ஒரு மீன் கூட கிடைக்கல. வலையை அழைச்சி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறது, வலையை ஆழத்தில் படகு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் பேதுரு சொல்கிறார், சீமோன், ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இங்கே பார்க்கும்போது சீமோன் சிறு வயதிலிருந்து மீன்பிடி தொழில் இருந்து வந்தான். அங்கே இரவில் மீன் கிடைக்கலன்னு சொன்னாக்கா பகலில் கிடைக்காது. என்னன்னாக்கா நிலா வெளிச்சத்துக்கு மீன்கள் நைட்டில் எல்லாம் மேலே வந்துடும். அப்போது மீன் பிடிச்சிடுவாங்க. ஆனால் பகல் அங்கே வெயிலில் வந்துச்சுனாக்கா அந்த பார்க்கும்போது மீன்கள்லாம் உள்ளே போடும் வெயிலுக்கு. பகலில் பிடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ ஆழத்தை தள்ளி கொண்டு போய் போடும்போதோ இவர் சொல்கிறார், வா, ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை, ஆகிய உங்கள் வார்த்தையின்படியே போடுகிறேன். அவன் சொல்லியிருக்கலாம், நான் சிறு வயசுலேருந்தே மீன் பிடிக்கிறவன், எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவர் என்ன போதம் பண்ணாரோ தெரில, இவன் அதை விசுவாசித்தான். ஆனால் தான், ஐயரே, ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, உடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். உன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையின் கீழ்ப்படும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். நம்மளோட ஆதி தகப்பன் ஆதாமையவார் கீழ்ப்படியில். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை தான் வந்து ஏழு தோட்டத்தை விட்டு தொலைச்சிட்டார். ஆனால் இங்கே அவன் கீழ்ப்படுத்த பிறகு வலையை போடுகிறான். நடந்தது என்ன? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகளை காட்டினார்கள். அவர் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒரு மீன் கூட கிடைக்கலையே, ஒரு வருத்தம், வேதனை. வலையை அழைச்சி கொண்டிருக்கிறார். ஆனால் வீட்டுக்கு அவர் எப்படி போக முடியும்? எவ்வளோ யோசித்திருப்பார். ஒரு மீன் கூட கிடைக்கலையே, இல்லை இதை நம்பி அந்த குடும்பம் இருந்திருக்கான், ஆனால் கிடைக்கல. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் தோல்வி வருதுன்னு சொன்னாக்கா அந்த நேரம் ஆண்டு நம்மளை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படும் போது இருந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுறார். இது ரகசியம். அநேகர் தெரிவிக்கிறார். அவர் சிறுவனை பூஜையில் எடுத்து எளியவனை குப்பையில் வைத்திருக்கிற கர்த்தர் 2 படகுகள் நிரம்பும்படியாக கர்த்தர் திரும்ப செய்தார். ஒரு மீன் கூட கிடைக்கல. உடைய வாழ்க்கையில் 2 படகு நிரம்பும்படியாக கர்த்தர் திரும்ப செய்தார். ஆகினால அந்த சீமோன் பேதுரு கண்டு இயேசுவை பார்த்து விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏன் அப்படி சொல்லிட்டான்னு சொன்னாக்கா, அவர்கள் திரளான மீன்களை பிடித்து நிறுத்தும் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். பிரமிச்சான். வாழ்க்கையை இவ்வளோ மீன் பிடிச்சதே இல்லையே, பிரமிச்சிட்டான். இன்றைக்கு பிரமிக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு என் தப்பை இன்னைக்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீ என்ன நீ சொல்லும் அடியை கேட்கிறேன்னு சொன்னான். அதான் சாமல் அதான் சொன்னேன். இன்றைய எங்களோடு நீ பேசுப்பா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் செய்கிறேன், ஒரு வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லும்போதோ நம்மளே இன்னைக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கிறதுக்கு என் தாப்பம் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதம். ஜெபிப்போம். நேசன பரலோக பிதாவே,
துதிக்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம். இன்றைய பேதுரு ஒரு மீன் கூட கிடைக்கல, வலையை அழைச்சி கொண்டாருன்றது உனக்கு தான்ப்பா தெரிஞ்சுது. என் தம்பி இன்னி கூட வெறுமையாக தான் இருக்கிறோம், வேதனை இருக்கிறோம், கண்ணீர் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், ஏதோ வியாபாரம் பண்ணுறோம், ஒன்றும் கிடைக்கலையே, அப்பா தப்புனே வருமானம் இல்லையே, வேலை இல்லாத கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, இந்த படகு ஏறினே, எங்களுடைய வாழ்க்கை இன்னும் படகுல நீங்கள் ஏறுப்பா எப்பா. ஆண்டவரே தப்புனே எங்கள் மனவேதனை அறிந்த கருத்து நீ ஆழத்தை தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்கும் போது அப்பா நான் கீழ்ப்படுத்தேன்ப்பா. நாங்கள் எப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கீழ்ப்படுத்தி உதிச்சு அவன் கீழ்ப்படுத்தினாலே ஒரு மீன் கூட அவன் வாழ்க்கை அவன் அந்நிய நிலத்தில் கிடைக்கலையே. ஆனால் 2 படகுகள் நிரம்ப முடியாது திரளான மீன்களை பிடிக்க செய்த கர்த்தர் நீங்களோடு கூட இருக்கிறப்பா. சீமோன் பேதுரு கூட்டாளி எல்லாம் பிரமிக்கத்தக்களுக்கு அற்புதத்தை செய்தீங்களே, அதிசயத்தை செய்தீங்களே. என் தாப்பன் என்னுடைய வாழ்க்கையும் அற்புதம் செய்ய வல்லவராக இருப்பா, ஒரு அதிசயத்தை செய்து வல்லவராக இருப்பா. அன்றைய ஆராய்ச்சி முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்கள் செய்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி செய்து நாமத்தை மட்டும் மையப்படுத்திக் கொடுப்பா. இயேசு ஜெபத்திலும் நல்ல பிதாவே.